ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சித்ராஸ் சேனல். இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலும் வேஸ்ட்டான பனியனை வச்சோம் நம்ம வீட்டுக்கு தேவையான மாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தேவை. நான் வந்து ஸ்ப்ரைட் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பெரிய வாட்டர் பாட்டில் கிடைக்கல, ஸோ அதனால் நான் சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நைஃபை சூடில் காமிச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு கம்பி எடுத்திருக்கேன். இதில் வந்து மெழுகுவத்தி வச்சு நான் சூடு காமிச்சிக்கிறேன். எனக்கு இரும்பு கம்பி கிடைக்கல, அதனால் நான் பெரிய ஊசி எடுத்திருக்கேன். இது சூடான பிறகு இந்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ சுற்றி நான் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஹோல்ஸ் போட்டு அந்த வாட்டர் பாட்டில் கார்னரை வந்து நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, ஒரு பனியன் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் இந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இப்போல்லாம் இதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு தேவை இந்த கிளாத் மட்டும்தான். இப்போ வந்து இது டபுள் சைடாக இருக்குது. நான் சிங்கிளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது போல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாட்டர் பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற போல் இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட்டு தான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்யலாம். இப்போ நான் இந்த கிளாத் எல்லாத்தையுமே இது போல் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ பனியன் எல்லாமே கட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் பாட்டிலோடு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கட் பண்ண அந்த பனியன் கிளாத்தை இந்த ஹோல்ஸில் போட்டு நம்ம கட்டிக்கலாம். ஸோ நான் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 600 ml வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதே நம்ம வந்து 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்ல பெரிய மாப்பாகவே வரும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற போல் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. எவ்வளோ லென்த்து தேவையோ அதுக்கேற்ற போல் நம்ம வச்சுக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோ லென்த்து தேவைப்பட்டது. ஸோ அந்த லென்த்துக்கு நான் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கார்னரையும் அதே ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாத்தை வந்து டபுளாக அட்டாச் பண்ணால் தான் நல்லா வெயிட்டாக இருக்கும். நம்ம மாப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து வெயிட்டு கம்மியாக இருக்கும் சிங்கிளாக நம்ம அட்டாச் பண்ணோன்னா. ஸோ நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக வந்து இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு ஒரு கார்னர் எடுத்து இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ இப்படி முடிச்சு போட்டோன்னா இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு கழலாமல் இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் அட்டாச் பண்ணிட்டேன். இந்த கிளாத் வந்து இந்த ஓட்டைக்குள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தடியாக இருந்ததுன்னா வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து கட் பண்ணுறப்போ பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அட்டாச் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த முடி போடுறப்போ பார்த்து நம்ம டைட்டாக முடி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் நான் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். நல்லா டைட்டாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் ஈவனான ஷேப்லேயும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து நம்ம ஸ்டிக் அட்டாச் பண்ணலாம். நம்ம வீட்டில் ஆல்ரெடி உடஞ்ச மாப்போட ஸ்டிக் இருக்கும், அப்படி இல்லைன்னா பைப்புங்க இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து இந்த மாதிரி உள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உடஞ்ச மாப்பில் இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா இந்த வாட்டர் பாட்டில் சைஸுக்கு சேமாக இருந்தது. ஸோ அதனால் நான் எந்த க்ளூவும் அட்டாச் பண்ணலை. இன்கேஸ் ஸ்டிக் வந்து பார்த்தோன்னா சின்னதாக இருந்தது அப்படின்னா நான் அந்த கார்னரில் வந்து நம்ம மெழுகுவத்தி கொஞ்சம் நெருப்பு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஒட்டிக்கும். இப்போ அது கொஞ்சம் கலர் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து டேப் ஒட்டிக்கிறேன். இன்னும் பிளாக் டேப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் சுற்றிக்கலாம். இப்போ இந்த டேப் வந்து பார்த்தோன்னா நம்ம மாப் பண்ணுறதுனால ஈரம் பட்டுச்சுன்னா வந்து கழண்டிடும். நான் கொஞ்சம் டிசைனுக்காக தான் இந்த டேப் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய மாப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற மாப் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழலாது. நம்ம வந்து நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே லைஃப் கொடுக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாப் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் போட மறந்துடாதீங்க. அதே போல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.